நரியின் சதி காகம் கற்ற பாடம். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் உயரமான மரங்கள் நிறைந்திருந்தன. அங்கே பல விலங்குகள், பறவைகள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரக்கிளையில் கரியன் என்றொரு காகம் வசித்து வந்தது. கரியன் எப்போதும் பசியோடுதான் இருக்கும். ஒரு மதிய வேளையில் கரியன் உணவு தேடி வெகு தூரம் பறந்து சென்றது. அந்த ஊர் வீதிகளில் மனிதர்கள் நடமாட்டம் இருந்தது. ஒரு வீட்டின் பின்புறத்தில் சமையல்காரர் சுட சுட உளுந்து வடை செய்து வெளியே ஒரு தட்டில் வைத்திருந்தார். கரியனின் கண்கள் அந்த மொறுமொறுப்பான வாசனை நிறைந்த வடையின் மேல் பட்டன. ஆஹா, என்ன ஒரு வாசனை! இன்று நமக்கு விருந்துதான் என்று நினைத்து கொண்டே கரியன் மெதுமாக பறந்து சென்று யாரும் கவனிக்காத சமயம் பார்த்து ஒரு பெரிய வடையை கவ்விக்கொண்டு பறந்தது. உணவு கிடைத்த மகிழ்ச்சியில் கரியன் நேராக தன் ஆலமரக் கிளைக்கு வந்து சேர்ந்தது. சௌகரியமாக ஒரு கிளையில் அமர்ந்து கொண்டு அந்த வடையை ரசித்து சாப்பிட தயாரானது. அதே நேரத்தில் தந்திரக்கார நரி ஒன்று உணவு தேடி அந்த பக்கமாக வந்தது. அந்த நரியின் பெயர் முகுந்தன். முகுந்தன் மிகவும் பசியில் இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே வந்த நரியின் நாசியில் வடையின் வாசனை லேசாக தட்டியது. என்ன இது? எங்கிருந்து இந்த அருமையான வாசனை வருகிறது என்று முணுமுணுத்தவாறே வாசனை வந்த திசையை நோக்கி சென்றது. மேலே பார்த்தபோதுதான் அந்த ஆலமரத்தில் கரியன் காகம் வாயில் வடையுடன் அமர்ந்திருப்பதை பார்த்தது. நரியின் வாயில் எச்சில் ஊறியது. இந்த வடை எப்படியாவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று யோசித்தது. காகத்திடம் சண்டை போட்டு பிடுங்க முடியாது, காகம் பறந்து சென்றுவிடும். வேறு ஏதாவது தந்திரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தது. முகுந்தன் நரி மரத்தடிக்கு நேராக சென்று நின்றது. காகம் நரியை பார்த்ததும் வடையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டது. நரி ஒரு கெஞ்சும் குரலில் பேச ஆரம்பித்தது. வணக்கம் கரியன் அவர்களே, இன்று உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அடேப்பா, நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள்! உங்கள் உடம்பில் உள்ள இந்த கரி இறகுகள் நிலக்கரி போல பளபளப்பாக மின்னுதே, பிரமிப்பாக இருக்கிறது. காகத்திற்கு ஒரே பெருமை. நம்மை பற்றி இவ்வளவு உயர்வாக பேசுகிறதே இந்த நரி என்று நினைத்தது. நரி தொடர்ந்தது. உங்கள் அழகு ஒரு புறம் இருக்கட்டும், உங்கள் குரல், அதை பற்றித்தான் பேச வேண்டும். இந்த உலகத்திலேயே மிக இனிமையான குரல் உங்களுடையதுதான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். குயிலின் குரல் கூட உங்கள் குரலுக்கு ஈடாகாது. தயவு செய்து எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுங்களேன். அதை கேட்டால் என் பசி கூட பறந்து போகும். முகுந்தன் நலியின் இந்த அளவு கடந்த புகழ்ச்சியை கேட்டதும் கரியன் காகத்திற்கு தலைகால் புரியவில்லை. மகிழ்ச்சியில் திக்குமுக்காடியது. ஆமாம், என் குரல் மிகவும் இனிமையானதுதான். இந்த நரி சரியாகத்தான் சொல்கிறது என்று நினைத்து கொண்ட காகம் உலகமே தன் பாட்டை கேட்க காத்திருப்பதாக கற்பனை செய்தது. அந்த புகழ்ச்சி மயக்கத்தில் வாயிலிருந்த வடையை மறந்துவிட்டு தன் இனிமையான குரலில் பாடுவதற்காக ஆர்வமாக வாயை திறந்தது. கா 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 என்று கத்திய போது சப்பென்று வாயிலிருந்த வடை கீழே விழுந்தது. கீழே விழுந்த வடையை எதிர்பார்த்து நின்றிருந்த தந்திரக்கார நரி முகுந்தன் சரியான வாய்ப்புக்காக காத்திருந்தது. வடை கீழே விழுந்த நொடிப்பொழுதில் அதை தன் வாயால் கவ்விக்கொண்டு சட்டென்று அங்கிருந்து ஓடி மறைந்தது. நன்றி காகம் அவர்களே, உங்கள் பாட்டு மிக அருமை. உங்கள் விருந்துக்கும் நன்றி என்று கத்தியவாறே ஓடியது நரி. காகம் கரியன் நடந்ததை உணர்ந்து ஏமாற்றத்துடன் நரி ஓடுவதை பார்த்து நின்றது. பசியும் போய்விட்டது, வடையும் தானும் போய்விட்டது. கதை சொல்லும் நீதி. இந்த கதையின் நீதி என்னவென்றால், அளவுக்கு மீறிய புகழ்ச்சிக்கு எப்போதும் மயங்காதீர்கள். தந்திரக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள்.